அண்மை செய்தி. இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 253வது வீர வணக்க நினைவு நாளை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் ஒண்டி வீரனின் திருவுருவப் படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 253வது வீர வணக்க நினைவு நாளை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் ஒண்டி வீரரின் திருவுருவப் படத்திற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 253வது வீர வணக்க நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள ஒண்டி வீரனின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஒண்டி வீரனை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் என்றால், திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை நெற்கட்டான் சிவல் பகுதியை சேர்ந்த ஒண்டி வீரன் பட்டியல் சமூகத்திலிருந்து வந்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று கருதப்படுகிறார். புலித்தேவன் படையில் தளபதியாக இருந்த இவர் தனியாகவே போரை வழிநடத்தி ஆங்கிலேயரை வெற்றி கொண்டதால் ஒண்டி வீரன் என்று அழைக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் ஆங்கிலேயருக்கு எதிரான பல கட்ட போர்களில் ஒண்டி வீரன் போரிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் என்று வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றும் வகையில் கடந்த 2016ஆம் ஆண்டு ஒண்டி வீரனுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒண்டி வீரனுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும்தான் 1771ஆம் ஆண்டு இயற்கை எய்திய ஒண்டி வீரனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அவரது தியாகத்தை போற்றும் வகையில் நினைவு நாள் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் அதிமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒண்டி வீரனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.